செவியன் விடை ஏறியோர் பூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரம்மானிவனன்றே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருஞான சம்பந்தருக்கு 3 வயதில் இறைவி திருமுலைப்பால் கொடுத்து தடுத்தாட்கொண்ட நிகழ்வோட நிழல் பதிவு சீர்காழியில் நடந்த நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்வில் மருதமலை ஓதுவாமூர்த்திகள் சிவத்திரு ஆனந்த சிவம் ஐயா அவர்களுக்கு திருமுறை கலாநிதி என்ற விருதும் 1 பவுன் தங்க நாணயம் கொடுத்து அருளாசி வழங்கிய அற்புத தருணமும் மற்றும் திருத்துணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கலைமாமணி பத்மஸ்ரீ ஐயா ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வு குறித்தும் திருஞான சம்பந்தர் குறித்தும் ஐயா பேசிய ஒரு சிற்றுரை மற்றும் அவருடைய மாணவர்களோடு சேர்ந்து பாடிய தோடுடைய செவியன் தேவாரம் மற்றும் இந்த திருமுழைப்பால் இறைவனுக்கு கொடுத்த அந்த அற்புதமான நிகழ்வும் அடியார்களுடைய அந்த கையிலை வாத்தியம் மற்றும் நிறைவில் திருஞான சம்பந்தருடைய அந்த கோவிலில் முன்னாடி லிங்கம் இருக்கும். இது நீங்கள் இந்த பதிவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. தோணியப்பர் மேலே இருக்கும் இல்லைங்களா, கோபுரத்தில் தோணியப்பர் கிட்ட அந்த உற்சவர் திருமேனி சென்றடைந்த அற்புதமான நிகழ்வு தோணியப்பர் அந்த தரிசனமும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானின் அருளும் மற்றும் திருஞான சம்பந்தரின் அருளும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் சீர்காழி என்று இப்பொழுது வழங்குகின்ற இந்த திருத்தலம் 12 பெயர்களை உடைய திருக்கோயில்கள் ஆலயங்கள் இந்த ஊரிலே அமைந்திருக்கின்றன. ஞானசம்பந்தர் வேதம் ஓதக்கூடிய வேத பிராமணனாக வாழ்ந்தவர். தமிழுக்கு ஒரு குறைவான காலமாக இருந்த காலத்தினாலே வேதம் ஓதக்கூடிய வேதியனாகிய நான் தமிழ் வேதமாகிய திருமுறைகளை பாடி தமிழை வளர்த்த பெருமை திருஞான சம்பந்த பெருமானுக்கு உண்டு. பெரும்பாலும் நான் பார்க்கிறேன், தமிழ் எழுத்துக்களிலே இலக்கணம், இலக்கியம், இசை எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்தவர், தமிழை உயர்த்தி தந்தவர் திருஞான சம்பந்தர் தான். அவருடைய இடத்தை இன்று வரை யாரும் நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து வருகின்றோம். அந்த அளவுக்கு தமிழுக்கு சிறப்புகளை கொடுத்து தமிழ்நாட்டிலே பல ஆலயங்களுக்கும் சென்று நிறைய பாடல்களை நமக்கு தமிழிலே தந்திருக்கின்றார்கள். நான் முன்பே சொல்லியவாறு இலக்கணம், இலக்கியம், இசை எல்லாவற்றிலும் சிறந்தவராக தமிழ்ஞான சம்பந்தன் என்றே சொல்லுகின்றார். நான் வேதமோத புதியவன், ஆனால் தமிழை வளர்ப்பதற்காக என்னை இறைவன் படைத்தனன் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய குறிக்கோளாக 3½ வயதிலே இன்றைய ஞானப்பால் கொடுத்தருளிய இன்றைய தினத்தில் அதிலே தொடங்கி பல ஆலயங்களுக்கும் சென்று அண்மையிலே உள்ள திருக்கோலக்காய் என்ற திருத்தலத்துக்கு முதலாக எழுந்தருளி அங்கே இறைவனால் கொடுக்கப்பெற்ற பொற்றாளம் பெற்று, இந்த பொற்றாளத்துக்கு ஓசை இல்லாதனால அம்பிகை ஓசை கொடுத்ததாக நமக்கு வரலாற்று மூலமாக தெரிகின்றோம். இப்படி பல அற்புதங்களை செய்து தமிழ்நாட்டிலே பல ஆலயங்களுக்கு சென்று நிறைய பாடல்களை நமக்கு தந்திருக்கின்றார். 3½ வயது குழந்தை பாடியது என்றால் இறைவனுடைய திருவருள்தான் என்று சொல்லுவார்கள். அவரை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார், ஞானத்திலே 4 விதமாக ஞானத்தை பெற்றவர் திருஞான சம்பந்த பெருமான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்ற 4 விதமான ஞானத்தை பெற்றுள்ளார். ஞானம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுவது. அறிவு என்பது படிப்பதினாலும் கேட்பதினாலும் வளரக்கூடியதாகும்.
ஆகவே ஞானசம்பந்தர் இந்த திருத்தலத்தில் 3.5 வயதிலே பாடத் தொடங்கிய குழந்தை தமிழ்நாட்டிலே எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தமிழை பரப்பி வந்த பெருமை அவருக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி 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 காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்